என்னம்மா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வாங்க வாங்க, இங்கதான் இருந்தாங்க. என்னம்மா ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, யாரையும் காணோம். சார் இங்க எங்கதான் சார் பார்த்ததா சொன்னாங்க. என்னமோ எனக்கு தெரியும் சொல்றேன்ட்டு கூட்டு வந்துட்டு இப்படி முடிச்சுட்டு நின்னா என்னமா அர்த்தம்? எதுக்கு வெட்டியா நின்னுட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு பேச்ச நம்பி வந்தா பாரு. வாங்க போலாம். வாங்கயா. சார் சார் கொஞ்சம் இருங்க சார், இங்கதான். அட போமா. பத்திரிகை எடுத்து படிச்சு பார். எடுத்து படிச்சு பார். என்ன உயிரோட பணமாவை கொண்டு வந்தா 5 லட்சம் ரூபாய் தரத அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பார், என்ன புடிச்சு கொடுக்கறதுனால உனக்கு ஏதாவது நன்மை நடக்குன்னா நான் இதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் போலீஸை கூட்டு வா. போய் கூட்டு வா. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எனக்கு ஏதாவது ஜென்ம விரோதமா இல்ல திட்டமிட்ட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனா சொல்லுமா. நான் ஏதோ உனக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரியும் அதுக்காக நீ என்ன பழி வாங்குறத நினைச்சு போலீஸ்ல காட்டி கொடுக்க நினைச்சினா நீ ஏமாந்துருவ. நான் முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு, செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. கடமைன்னு சொன்னது ஒண்ணு. தெரியாம வாழ்க்கையில நடந்த பாதிப்புக்கு நான் காரணம் ஆயிட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் இந்த ஊர்ல இருக்கேன். அதை நீ விரும்புறியோ இல்லையோ நான் செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். முடிக்க வேண்டிய கணக்கு என்னன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். அதுக்கு தடையா யாரு இருந்தாலும் என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது. போடு. அட என்னங்க முதலாளி, தினம் இந்த பெஞ்ச தூக்கி தூக்கி இடுப்பெல்லாம் உடஞ்சு போச்சு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விட்டு ஆட்டக்காரி அலமேலு ஏன் தான் இப்படி தினம் தேடு காக்குறீங்களோ? காக்குறதுல ஒரு இனிமே இருக்குடா. ரயில் வர்றதுக்கு முன்னால டிக்கெட் எடுக்கிறது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். அழகு ஆட்டக்கார அலமேலு வர்றா. இந்த பெஞ்சு தூக்கி அந்த பக்கம் போடு, வழிய மாதிரி நீங்களும் புடிங்க. இந்த நேரம் பார்த்து வேஸ்டியா வந்துக்குச்சு. ரெண்டு காலும் எவ்வளவு அழகா இருக்கு, ரெண்டு கொம்பும் எவ்வளவு அழகா இருக்கு. அலமேலுக்கு ஏதுங்க கொம்பு? நான் இப்ப மாட்ட சொல்றேன்டா. அலமேலு எங்க போற? தினமும் கூட பெரிய ரோதனையா போச்சு. இதே கேள்வி எத்தனை நாளைக்கு தான் கேட்டுட்டு இருப்ப? ஆமா, இன்னைக்கு எங்க ஆட்டம்? இன்னைக்கு செம்மேங்கிலேரியில என் ரெக்கார்ட் டான்ஸ் இருக்குது, அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். அலமேலு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி பழைக்கணும்? நீ மட்டும் என்கிட்ட இருந்தீன்னா உனக்கு எவ்வளவோ செய்ய நான் காத்திருக்கேன். உனக்கு என்ன ஆட்டம் வேணும்? கரகாட்டம் வேணுமா, ஒயிலாட்டம் வேணுமா, இந்த பித்தலாட்டம் வேணுமா, இல்ல சூதாட்டம் வேணுமா? என்ன ஆட்டம் வேணும்? எனக்கு எந்த ஆட்டமும் வேணா, நீ வழிய விடு. இது அலமேலு தண்ணி நல்லா இருக்கு. மாமங்கார நான் இருக்கும்போது ஆகிட்டா மாமாவா இப்பா போட்டிருக்கும் போதே நினைச்சேன். என்னப்ப இன்னும் வண்டி இங்க கிடைக்குது, மாட்ட காணுமா? ஏய் அறிவிட்ட லூசு, வண்டிய மாடு அங்க இருக்கு, இது பெஞ்சு. மாமா வா சீக்கிரம். இருந்து என்ன பண்ண போற? போ. அவ வண்டி கூட அழகா இருக்கு. என்ன பண்ணுது அவருக்கு? அட என்னமா நீ ஏன் ஒரு வைத்தியச்சு கைய புடிச்சு காலை புடிச்சு என்ன நோவுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே? உங்களை பார்த்தா வைத்தியத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. பாப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிச்சுடா. தயவு செஞ்சு போயிடுங்க, மரியாதையா வெளியில போயிடுங்க, வெளியில போயிடுங்க. இத பாருமா, உன் தாத்தா உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணமும் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சிருக்கும். முகூர்த்தம் தவறுனாலும் தவறலாம், ஆனா சாந்தி முகூர்த்தம் மட்டும் தவறவே கூடாது. உன் தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். வந்துடுறா, வந்துடுறா.
அந்த காளி பசங்க வந்து கலாட்டம் பண்றாங்கண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே, வாங்க. தம்பி, இவனுங்க இந்த ஊர்ல செய்யற அக்கிரமத்துக்கு அளவே இல்ல. நல்லா உதங்க தம்பி. டேய், இது வரைக்கும் இந்த ஊர்ல நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க எல்லார் காலில வந்து மன்னிப்பு கேளுங்கடா. நல்ல வேன் கோரிக்கை பசங்க. இவங்க பாரு. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. வேடிக்கை வந்துட்டானுங்க, வேடிக்கை. இவ்வளவு நாளா அந்த காளி பசங்க வந்து கலாட்டா பண்ணப்போ பொம்பளைங்களுக்கு முன்னால உள்ள போய் கதவை சாத்திட்டானுங்க. நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இவங்க ஊருக்குள்ள துப்பாக்கி கையமா நுழைஞ்சதும் ஏதோ கொள்ளக்காரங்க நினைச்சோம். பரவாயில்ல, இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. எழுந்துருங்கடா. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது தப்பு பண்ணீங்க இந்த தேவாக்கு தெரிஞ்சது மார்கால் மார்கை வாங்கிடுவேன். போங்கடா, போங்கடா. அவர் ஆசை நல்லா இருக்கணும் இந்த தம்பி. இந்த கிழங்க பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடி. என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? ஒரு புள்ள பறக்கிறதுக்கு முன்னால எல்லாம் அவங்க கொஞ்சினதும் கொலாவனதும் அடாடாடாடா அப்ப பாக்கணும் நீ.
ஏன் இப்ப கொஞ்சம் இல்லையா? இப்பதான் நின்னா குத்தங்கிறான், உட்கார்ந்தா குத்தம்ங்கிறான், ஏதாச்சும் சொல்ல போனா ஒப்ப வீட்டுக்கு போன்றான். நான் எங்க போவேன்? இந்த வயசான காலத்துல என்ன ஆறு மதிப்பா? நீ சொல்லு மாவள. ஆமா, நீ திறந்த வாய மூடாம கம்மங்கஞ்சி மாதிரி கோச்சிக்கிட்டே இருந்தா மாமன் தான் என்ன செய்வாங்க? என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா, தேவாவுக்கு கடுமையான ஜுரம். மீனாட்சியை வந்து வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. ஆத்தா, இப்ப நான் யாருக்கும் வைத்தியம் பாக்குறது இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பார், எங்க வார்த்தையெல்லாம் மீறி அவன் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுவிட்டு இந்த காட்டுல கிடக்கிறது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. ஒழுங்கா வந்து வைத்தியத்தை பார். நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன வீணா தொந்தரவு பண்றீங்க? உனக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காக மலையில கூட பார்க்காம காவலுக்கு படுத்திருந்தானே, அவனுக்கு வைத்தியம் பார்க்க உனக்கு முடியல. ஏமா, எதிராளியா இருந்தாலும் வைத்தியம் பண்ணணும், அதான் தொழில் தர்மம்னு தாத்தா சொல்லிருக்காருல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணிட்டு வாப்பா. வர்றேன். தேவா, மீனாட்சி வந்திருக்கு. வாமா தங்கச்சி. யோ, சும்மா நிறுத்தியா? இந்த ஊர்ல இருக்கவங்க வேணும்னா நீ போடுற வேஷத்தை நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு 10 நெத்தில தடவிக்க. உன்ன மாதிரி கொலைகாரனுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற நிலைமை எனக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வைத்திய தொழிலே கத்திருக்க மாட்டேன். தங்கச்சியா தங்கச்சி, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு என்ன யாருக்குது? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு கொலைகாரனோ அயோக்கியனே இல்லம்மா, சாதாரண மனுஷன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு அருகது இல்லையா? இந்த உலகத்துல நான் அதிகமா கூப்பிட்டு இருந்த ஒரே வார்த்தையே என் தங்கச்சி தான். தங்கச்சின்ற வார்த்தையை சொல்லாதன்னு யார் சொன்னாலும் குத்தி கிழிச்சிருவேன். நான் தங்கச்சின்னு கூப்பிடுவேன், தங்கச்சின்னு கூப்பிடுவேன். தங்கச்சி, தங்கச்சி. உங்க அண்ணனை பத்தி பாடுறீ. அடி பாடுடின்னா அண்ணன் எங்க போச்சு? ஆளைய காணோம். அங்க பாரு, ஐஸ் இருக்கு. ஆளு ரொம்ப வளர்ந்திருக்கு, மனசு சிறு பிள்ளையே. ஆனா அவன்னா படிக்க சொன்னே, விவரம் வரவில்லையே. கோழி முட்டைக்கு 3 காலு,
தங்கச்சிக்கு 2 கல்யாணம் பண்ண போறேன். அடியாத்தி, தர்மனுக்கு விவரம் பத்தாதுன்னு நினைச்சோம். விவகாரம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. ஐயா, நான் 60ஆம் கல்யாணத்தை சேர்த்து இல்ல சொன்னேன். காலில் அடிபட்டா கண்ணு அழுகும், எங்க பாசம் இதுதான். நூலு இல்லாம சேல வருமா, நல்ல சொந்தம் அதுதான். தாய்க்கு பின்னால தங்கச்சிக்கு அண்ணன் தான் அம்மா பாருங்க. தாலி கட்ட ஒரு ராசா வந்தா பொண்ணுக்கு தோழி நானுங்க. அந்த வான குடிக்கத்தான் ஒரு ஏணி போடுவேன், அங்க 7 ஊருக்கும் இவள ராணி ஆக்குவேன். என் தங்கச்சி இவ சிரிக்கிற சிரிப்புல செங்கமலம் மயங்கிடுமே. மாலை கட்டி போட்டோமையா வாழ வழி கேட்கும் பொருள் கண்ண திறந்து